ராபர்ட் அன்னைக்கே சொன்னார், நான் தான் கேட்காம என்னுடைய வாழ்க்கையை வீணடிச்சிட்டேன், என்னோட குடும்பம் இப்படி போயிடுச்சு, என் பையன் தருதலையா போயிட்டானே. குறுக்கு வழியில் வந்த எந்த பணமும் ஆஸ்தியும் அவர்கள் தேடும் எதிர்காலத்தையோ நம்பிக்கையோ மனநிறைவையோ சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ தருவதில்லை. தேவன் சிலருக்கு சேர்த்து குவித்து வைத்திருக்கும் தொல்லையை கொடுத்திருக்கிறார். இல்லையேல் பொத்தலாய் பைகளில் போடுகிறது போல அவர்களுக்கு மிஞ்சுவது வெறுமையே. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10:22, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். பரிசுத்தரின் வழி ஆரம்பத்தில் நெருக்கமும் உண்டு, ஆனால் முடிவோ அது சம்பூரணம், மனநிறைவு, நித்தியம், நிரந்தரம். அதுவே மெய்யான ஆசீர்வாதம். கர்த்தருடைய வழியில் நடக்கும் உத்தம ஜனமே, நீர் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு எளிமையான காரியமாக இருந்தாலும் நம்முடைய புத்தியை தெளிவிக்கத்தக்கதான் அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட கூட ஆண்டவர் வேதனையை கூட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்கும் குறுக்கு வழியில் போகணும்னு யாரும் நினைக்கக்கூடாது. பொருளை சம்பாதிப்பதான் ஆசீர்வாதம்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. பொருள் நம் காலையில் கேட்டது மாதிரி அது மாயை, அது மறைந்து போகும். அல்லேலூயா. ஆனால் என்றைக்கும் நிலைத்திருக்கிற ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் அந்த நித்திய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு சொன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மீண்டும் கரங்களை தட்டி இந்த அருமையான பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த பிள்ளைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் செய்தான காரியத்தை அறிந்து பார்த்துருந்தீங்கப்பா. ஒவ்வொருடைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பாடமாக இருக்கும்படியா செபிக்கிறோம். பொருளாசை இல்லாதவர்களா நாங்கள் செபிக்க ஆண்டு உதவிச்சும்படியா நான் செபிக்கிறப்பா. பண ஆசை இல்லாதவர்களா எனக்கு இருங்கன்னு சொன்னீங்க ஆண்டவரே. பணம் எல்லாத்துக்கும் ஆண்டு பிரயோஜனமா இருந்தாலும் அது மேலே எங்கள் கண்ணில் வைக்காதபடிக்கு கர்த்தர்களை காத்துக்கொள்ள முடியாது செபிக்கும். நித்தியத்திற்காக எங்கள் அழைத்த ஆண்டவரை நோக்கி மாத்திரம் போகத்தக்கதாய் எங்களுடைய நடக்கையில் எல்லாவற்றிலும் ஆண்டவர்களே உண்மையாய் உத்தமமாய் நீதி உள்ளலாய் இருக்க ஆண்டு உதவி செய்யும்படியா நான் செபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பூமியில ஆண்டவரே கிறிஸ்துவை நான் காட்டுகிறேன். நாங்க தான்ப்பா கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் ஆண்டவரே. நாங்க தான்ப்பா ஜீவனுள்ள ஆண்டவரே அந்த வசனங்களாய் எங்களுடைய வாழ்க்கை மாறும்படியான செபிக்கிறோம். எங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காணட்டும் ஆண்டவரே. எங்களோடு பேசுகிறவர்கள் கிறிஸ்துவின் அன்பை அது உணர்ந்து கொள்ளும்படியான செபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பூமியில் ஆண்டவர் நற்கந்தமாய் நாங்கள் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களை கிருபை பண்ணும்படியா செபிக்கிறோம். உங்களுடைய ஜனங்களை கர்த்தர் நீங்கள் நேர்த்தியாய் நடத்தும்படியா செபிக்கிறோம். உங்களுடைய ஜனங்கள் ஒருபோதும் குறுகி போவதில்லை ஆண்டவரே, குன்றி போவதில்லை ஆண்டவரே. கர்த்தர் மைமைப்படுத்தி பெருக பண்ணுகிற அதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் வர எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாற்றுகிற நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கர்த்தர் அந்த எடுத்த இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். இரண்டாவது செஷன்லையும் ஆண்டவர் எங்களோடு கூட நீ பேச போறதுக்காக நன்றி செலுத்துறோம். பேசுகிற உங்களுடைய ஆண்டவரே ஊழியக்கார அம்மாவை நீங்க காத்து ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்தும்படியாக செபிக்கிறோம். நீங்க பேசுங்கப்பா, நான் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மத்தியே சகோதரி புரிதா ஜெயக்குமார் அவர்கள் கர்த்தரை செய்து கொண்டு வருவார். ஆண்டவருடைய நாமத்தினாலே மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற இந்த இடத்துல ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளின் தலைப்பு வசனமாகிய சங்கீதம் 144 15ஆம் வசனத்தின் 2வது பகுதி, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த நாளில் எத்தனை பேர் நாம் பாக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறோம்? ஹல்லேலூயா. சகோதரிகள் பாக்கியவான்களா இல்லையா? கர்த்தரை தானே தெய்வமா கொண்டிருக்கிறோம். சத்தமாக ஒரு விசை எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற நான் பாக்கியவதி, நான் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனமாகிய என்னிடம் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்.
ஹalleluya. நம்ம கூட்டத்துக்கே பேரு விசுவாசிகளின் கூட்டம், அப்படித்தானே? ஆனா நம்மிடம் இன்றைக்கு குறைவாக இருப்பது இதுதான். என்னோடு சேர்த்து சொல்லுகிறேன், ஜெபியாத குறை அல்ல. பாருங்க, எங்ககிட்ட அநேக சகோதரிகள் தங்கள் பிரச்சனைகளை சொல்லுவாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பல நாட்கள் உபவாசித்து ஜெபித்தேன் சிஸ்டர், ஆனா நடக்காது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யோசிப்பேன், இந்த 2 மணி நேரம் 5 நாட்கள் 10 நாட்கள் உபவாசித்ததை காட்டிலும் கொஞ்சம் விசுவாசித்திருந்தால் பெரிய காரியத்தை பெற்றிருக்க முடியுமே. உண்மைதானே? என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த விசுவாசத்தில் நான் மிகவும் குறைவுள்ளவளாக தான் இருந்தேன். ஆனாலும் இந்த நாட்களில் ஆண்டவர் என்னை படிப்படியாக விசுவாசத்தில் வளரும்படியாக உதவி செய்திருக்கிறார். ஹalleluya. வேதத்தில் ஒரு சகோதரி ஒரு சகோதரன் 2 பேருடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை குறித்ததான சில காரியங்களை வேகமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக யாத்ராகமம் 1, 2 அதிகாரங்களை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். விசுவாசத்தை குறித்து வேதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முதல் அதிகாரத்தில், யாத்ராகமம் 1 அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை அவர்கள் எகிப்தில் வந்தபோது இருந்தது. அது என்ன நம்பிக்கை என்றால், அவர்கள் எகிப்துக்கு வருவதற்கு முன்பதாகவே அங்கு ஒரு மனிதன் வந்திருந்தான். யார்? வெரி குட், யோசேப்பு. உங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருந்துச்சு, எனக்குன்னு ஒரு ஆளு ஏற்கனவே அங்க இருக்கிறான், அவன் குறைஞ்ச ஆள் இல்ல, அந்த மாகாணத்துக்கு அந்த தேசத்துக்கே அதிகாரியான மனுஷன், அவன் கை அசைச்சாதான் ஏதாவது நடக்கும், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அங்க இருக்கிறான், நமக்கு பயமே இல்ல, அந்நிய தேசமா இருந்தாலும் நான் அங்க போயிடலாம், நான் போய் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நினைச்சு இந்த ஜனங்கள் எகிப்து தேசத்துக்கு வந்தார்கள். ஆனால் அந்த ஒரே ஒரு நம்பிக்கை அற்று போய்விட்டது. யோசேப்பு மரித்தான். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அங்கே எழும்பினான். அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருந்துச்சு, அதுவும் என்னை விட்டு போய்விட்டது என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை இந்த கூட்டத்தின் நடுவில் இருக்கலாம். உங்களை அறியாத ஒரு மனுஷன், உங்களுக்கு உதவி செய்யாத ஒரு மனுஷன் உங்கள் குடும்பத்தில் வந்து உங்களை ஒடுக்கும்படியாக, அடிமைப்படுத்தும்படியாக இந்த நாட்களில் வந்திருக்கலாம். ஆனால் நம்பிக்கை எல்லாம் இழந்து போன சூழ்நிலையில் ராஜா சொல்றான், ஒரே வேலைதான், இந்த ஜனத்தை ஒடுக்கு, அதிகமா வேலை வாங்கு. 2 காரியம், அடிமைப்படுத்து, வேலை வாங்கு. 2 காரியமும் அவர்கள் உள்ளத்தை சுக்கு நூறாக்குகிறது. ஆனால் அந்த இடத்தில் யாத்ராகமம் 1 அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, இத்தனை நடந்த பிறகும் இந்த ஜனங்கள் பெருகிக் கொண்டே இருந்தார்கள். ஹalleluya. நாம் பாடினோம், குறுகிட மாட்டோம் குஞ்சிட மாட்டோம் என்று. வார்த்தையில் அல்ல, இருதயத்திலிருந்து அந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல சொல்ல நீங்கள் பெருகத்தான் போகிறீர்கள். உங்கள் குடும்பம் தழைக்கத்தான் போகிறது. எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் வாழ்ந்திருக்க போகிறீர்கள். இந்த பகுதியில யாத்ராகமம் 2 அதிகாரத்தில் ஒரு சகோதரியை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த சகோதரி யார் சொல்ல முடியுமா? மோசேயுடைய தாய். இந்த மோசேயுடைய தாயின் பேர் என்ன? யோகபேத். எண்ணாகமம் 6 அதிகாரத்தில் அந்த வார்த்தை வருகிறது, யோகபேத். தகப்பனுடைய பேர் அம்ராம். சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு தெரியும். தேசத்துல ஒரு சட்டம் வந்திருக்குது, பிறக்கிற ஆண் குழந்தை எல்லாம் என்ன செய்யணும்? நதியில போற்றணும். அவ்வளவுதான். யாருமே இதற்கு விதி விலக்கல்ல. இங்கு ஒரு குடும்பத்தில் ஏற்கனவே ஒரு அண்ணன் ஒரு அக்கா இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இவர்களுக்கு, அம்ராம் யோகபேத் தம்பதியருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. எல்லாரும் தான் செய்யறாங்க, அதை தான் நானும் செய்யணும். அந்த வீட்டுக்கு அப்படிதான் நடக்குதுங்க.
இதே சூழ்நிலையில் வாழ்ந்த அந்த குடும்பத்துக்கு இப்படிதான் சம்பவித்தது, இதுதான் எனக்கும் சம்பவிக்கும், இதுதான் நாம் எப்போதும் சொல்வது. ஆனால் இந்த யோகபேத்துக்கு இருதயத்துல ஒரு தரிசனம், அவள் முன்பதாக ஒரு தரிசனம் இருந்தது. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் 4ஆம் தலைமுறையில் மீண்டும் இந்த இடத்தில் நீங்கள் வருவீர்கள் என்று தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். யோசேப்பு ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது இதே வார்த்தையை சொல்லுகிறான், மீண்டும் உங்களை ஆண்டவர் இந்த இடத்திற்கு ஆசீர்வாதமான இடத்திற்கு கொண்டு வருவார். இந்த யோகபேத்துக்குள்ள அந்த வார்த்தை தெளிவாயிருந்தது. அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் ஊழியத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் வாக்கு பண்ணினதை இந்த நாளில் நீங்கள் ஒருவேளை மறந்து போய் வந்திருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் உங்களை நடத்துவாராக. இந்த யோகபேத்துக்குள் சுற்றி இருக்கிற சூழ்நிலை, ராஜாவின் கட்டளை, மனிதர்கள் தொடர்ந்து செய்து வருவது எதுவும் அவளை பாதிக்கவில்லை. அவளுக்கு முன்பதாக ஒரே ஒரு தரிசனம், 4ஆம் தலைமுறையில் என் பிள்ளைகள் மீண்டும் அந்த இடத்துக்கு வருவார்கள், ஆனால் அவர்களை ரட்சித்து வழிநடத்துவதற்கு ஒரு ரட்சகன் தேவையா இருக்கிறது. ஒருவேளை என் மகன் அந்த ரட்சகனா இருக்கலாமே, ஏன் நான் இவனை இழக்க வேண்டும், ஏன் இவனை நான் அழிவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்? அவள் சூழ்நிலையை பார்க்கலங்க, கட்டளைய பார்க்கல, சட்டத்தை பார்க்கல. அடுத்தவன் என்ன செஞ்சான், என் ஃப்ரெண்ட் என்ன செஞ்சா, ஒன்னையும் பார்க்கல. அவளுக்கு முன்பதாக ஒரே ஒரு காரியம், தரிசனம். எனக்கு ஒரு தரிசனம் இருக்குது, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதே அந்த தரிசனம். உள்ளத்தை அதை அப்படியே தூண்டி விட்டுக்கிட்டே இருக்குது. நான் சும்மா விட மாட்டேங்க. at the maximum I'll fight for it. நான் அதற்காக போராட போகிறேன். என்னதான் செய்ய முடியும்? வீட்டுல எல்லாரும் யோசிக்கிறாங்க, அம்மா என்னதான் செய்ய போறாங்க? அந்த வீட்டு குழந்தை செத்து போச்சு, நைல் நதியில போட்டாங்க. அந்த வீட்டு பெரிய ஆளுதான், ஆனா அந்த குழந்தையும் போயிருச்சு. ஆனா சாதாரண மனுஷியாக இருந்த யோகபேத்துக்குள் தரிசனம் அவளை தூண்டி விட்டு கொண்டே இருக்கிறது. சோர்ந்து போய் வந்திருக்கிற சகோதரனே, உன்னுடைய ஊழியத்தை குறித்த தரிசனம் உனக்குள்ளாக அது பெருக போகிறது. ஹல்லேலூயா. தரிசனத்தை என் ஆண்டவர் மறக்கிறவர் அல்ல. ஆனால் அதற்காக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. பார்த்தா எல்லா குழந்தையும் போட்டுட்டாங்களே. அவளுக்குள் முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்வது தரிசனத்தை பார்க்கிற ஒரு விசுவாசம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், முன்னால் அந்த பின்னால் வர இருக்கிற ஒவ்வொரு பேரோடும் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் விசுவாசம் பெருகும்படியாக, இன்னைக்கு உங்கள் தரிசனத்தை நீங்கள் பார்க்கும்படியாக உங்கள் கண்களை ஆண்டவர் திறப்பாராக. தரிசனம் வெகு நாளாக மறந்து போயிருக்கலாம். தரிசனம் நிறைவேற கூடாதபடி சூழ்நிலைகள் 100% உனக்கு நேராக வந்திருக்கலாம். உன் பிள்ளையை குறித்து சொல்லப்பட்ட தரிசனத்துக்கு எதிரான சம்பவங்கள் இன்று காலை வரையிலும் நடந்திருக்கலாம். தரிசனத்தை என் ஆண்டவர் மறந்து விட்டாரோ என்று அநேக முறை நீ ஜெபிக்கிறாய். தரிசனத்தை என் ஆண்டவர் மறக்கலங்க. உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புறார். சூழ்நிலையை பார்க்காத, பிரச்சனைகளை பார்க்காத, எந்த பிரச்சனையை விட உனக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உற்சாகப்படும்படியாக நான் விரும்புகிறேன். உங்களுக்குள் இருக்கிற சோர்வு மாறுவதாக இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களை அனல் மூட்டி எழுப்புவாராக. உங்கள் தரிசனத்தை நீங்க பாருங்க. தரிசனத்தை அழிக்க நினைக்கிற சத்துருவை பார்க்காதீங்க. அவன் தோற்று போனவன். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்
உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹalleluya. கரங்களை உற்சாகமாக தட்டுவோமா? ஹalleluya, ஹalleluya. தரிசனம் முன்பதாக ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. யோசேப்பு நினைப்பூட்டுகிறான், ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டதே நிறைவேறுமே. எல்லாரும் மறந்து போனாலும் உன்னை விட விசுவாசத்தில் வல்லவர்கள் ஒருவேளை மறந்து போயிருக்கலாம். உன் குடும்பத்தில் நீ அற்பமாய் எண்ணப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன், உன்னுடைய தரிசனத்துக்கு நேராக உன் கண்கள் திறக்கும் என்றால் நீ நிச்சயமாக சுதந்தரிக்க போகிறாய். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு பிசாசு செய்கிற தந்திரம் நம்முடைய தரிசனத்தை பார்க்க முடியாதபடி கண்களை மறைத்து விடுகிறான். நானும் அப்படித்தான். நல்ல விசுவாசத்தை பத்தி பேசுவேன், ஜெபம் பண்ணுவேன், எல்லாம் நடக்கும். சூழ்நிலை சற்று மாறி வரும்போது, ஆண்டவரே நடக்காது, முடியாது, இந்த வார்த்தைகளையே நான் சொல்லுவேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த நாள்ல உங்களுக்காக கர்த்தர் கொடுத்த தரிசனம், உங்கள் தொழில்ல இருக்கலாம், உங்க குடும்பத்துல இருக்கலாம், உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அந்த தரிசனத்தை அப்படியே பிடிச்சுக்கோங்க, பாருங்க உங்க கண்களால. உங்கள் முன்பதாக இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை இல்லைங்க, அந்த தரிசனம் உங்களை அப்படியே தள்ளி விடணும். ஹalleluya, ஹalleluya. முதலாவதாக என்ன சொன்னேன்? பார்க்கிற விசுவாசம். பார்க்கிற விசுவாசம். எதை பார்க்கிற விசுவாசம்? நீங்க எல்லாரும் என்ன பார்க்கிற மாதிரி இருக்குது, ஆனா என்ன உள்ள போகுதுன்னு தான் எனக்கு தெரியல. நிறைய பேர் அப்படி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா எல்லாம் அப்படியே கேட்கிற மாதிரி இருக்குது, ஆனா சிலருடைய கவனங்கள் வேற பக்கம் திரும்புது. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில உங்களோடு இடைப்படட்டும். முதலாவதாக உங்கள் தரிசனங்களை பார்க்கிற விசுவாசம். இந்த இடத்துல யாருக்காலும் ஆண்டவர் எதுவுமே சொல்லல என் வாழ்க்கையை குறித்து, அப்படி இருக்கிறீங்களா? நிச்சயமாக தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை குறித்து ஒரு திட்டமான எதிர்பார்ப்பு, தரிசனம் என் ஆண்டவருக்கு உண்டு. ஹalleluya. இன்னைக்கு அதை பிடிச்சுக்கோங்க, அதை அப்படியே பாருங்க. நான் இப்படி ஆக போகிறேன், என் குடும்பம் இப்படி ஆக போகுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இந்த நிலைக்கு போக போகிறேன், ஊழியத்தில் நான் இப்படியாக பயன்பட போகிறேன். எப்படிதான் சத்துரு எதிராக எழும்பினாலும் பிரச்சனைகளை பார்க்காதீங்க. பிரச்சனைகளை பார்ப்பது மட்டும் இல்ல, மற்றவர்கள் சொல்வதை நம்ம என்ன செய்யக்கூடாது? காதுல போட்டுக்க கூடாது. நல்ல விசுவாசத்துல எழும்பி வருவோம். அந்த நேரம் ஒருத்தர் சொல்வாரு, யார் அவங்களுக்கு அப்படி நடந்துச்சு, பிறகு உனக்கு எப்படிதான் நடக்கும். யோகபேத்துக்கு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, என்னம்மா நாங்க இதை தானே பண்றோம், நீ என்ன செய்ய போகிற? அவளுக்குள் அசையாத ஒரு விசுவாசம். மனசுல தைரியமா சொன்னா, நீ என்ன வேணா செஞ்சுட்டு போ, நீ என்ன வேணா செய், எனக்குள் ஒரு தரிசனம் இருக்கிறது, அதற்கு நேராக என் கண்களை நான் திருப்ப போகிறேன். ஹalleluya. பார்க்கிற ஒரு விசுவாசம். பார்த்தது மட்டும் இல்ல, அவ என்ன செஞ்சா? அவளுக்கு ஒரு பயங்கரமான பிரச்சனை. பெத்த பிள்ளை, சாதாரண பிள்ளை இல்லைங்க, அவ்வளோ அழகான பிள்ளை, ரொம்ப அழகான பிள்ளை. அந்த பிள்ளைய கண்ணு முன்னால தூக்கி வீசணும். எவ்வளவு பயங்கரமான பிரச்சனை. ஆனா அந்த தரிசனம் இருக்குதே, யோகபேத்தை சும்மா விடலைங்க. அந்த பிரச்சனை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்? இன்னைக்கு பிரச்சனைகளோடு வந்திருக்கிறீர்களா? எப்படி ஃபேஸ் பண்ண போறேன், எப்படி சமாளிக்க போறேன் தெரியாமல் வந்திருக்கிறீர்களா? இன்னைக்கு யோகபேத்துக்குள் இருந்த அதே விசுவாசத்தை தேவன் உங்களுக்கு தருவாராக. பிரச்சனையை நான் எப்படி பார்க்க போகிறேன், பிரச்சனையை நான் என்ன செய்ய போறேன்? எல்லாரும் செஞ்சதை தான் நான் செய்யணும் இல்ல. அவ விசுவாசித்தாள், என் மகன் என் ஜனத்தை மீட்கும் ஒரு இரட்சகனாக வரப்போகிறான். ஹalleluya. அதற்காக நான் என்ன செய்ய போகிறேன்? பிரச்சனைகளை பார்த்துட்டு சோர்ந்து போகல. அவளுக்குள் ஒரு பயம், ஏதாச்சும் நான் செஞ்சுட்டேன்னா, சட்டம் மாறி ஏதாலும் வந்துச்சுன்னா என் குடும்பமே அழிஞ்சிருமோ. ஆனால் அவள் முன்பதாக எது இருந்தது சொல்லுங்க? தரிசனம். மறந்து போகாதீங்க, தரிசனம். பயத்தை தூக்கி போட்டா, என்னதான் நடக்குது நடக்கட்டும், நான் விடுவதில்லை,
என் தரிசனத்துக்கு நான் என் பிள்ளைய நான் சாக விடுவதில்லை. என் தரிசனம், எனக்கு ஒரு தரிசனம் இருக்குது.